نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளை ஏற்று ஃபர்து ஐனாகிய புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கும் காஃபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடை செய்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் சொல்லுகிறார், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு எங்களை முன்னோக்கி அமர்ந்து எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். வஅபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதா வஜ்லத் மின்ஹல் குலூப் வதரஃபத் மின்ஹல் உயூன். அந்த உபதேசத்தை கேட்டு எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து போய் கண்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தன. ஒரு பயங்கரமான ஒரு உரையாக அது இருந்தது. அவர் சொல்லுகிறார், கஅன்னஹா மௌஇபத்து முவத்தி', வழி அனுப்புகிற அல்லது பிரியாவிடை பெறுகிற ஒருவருடைய உரை போன்று அந்த உரை இருந்தது. எங்களில் இருந்த ஒருவர் எழுந்து கேட்டார், அவுசினா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, எங்களுக்கு வசியத் செய்யுங்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்தோரை பார்த்து சொன்னார்கள், ஊஸீகும் பித்தக்வல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹுவை தக்வா செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு வசியத் செய்கிறேன். வஸ்ஸம்இ வத்தாஅ, அதே போல உங்களுக்கு ஒருவர் பொறுப்பாக்கப்பட்டு விட்டால், அதிகாரம் கொடுக்கப்பட்டு ஒரு அதிகாரியாக பொறுப்பாளராக உங்களுக்கு ஆக்கப்பட்டு விட்டால், அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். இன்னும் ஒரு ரிவாயத்திலே, அவர் அபிசீனிய நாட்டு அடிமையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொறுப்பாக்கப்படுகிறவர் அபிசீனிய நாட்டு அடிமையாக இருந்தாலும் அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று வசியத் செய்தார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், فَإِنَّهُ مَنْ يَعِشْ مِنْكُمْ بَعْدِي فَسَيَرَى اخْتِلَافًا كَثِيرًا, நிச்சயமாக எனக்கு பிறகு உயிர் வாழக்கூடியவர்கள் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள். எனக்கு பிறகு வாழக்கூடியவர்கள் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள். فَعَلَيْكُمْ بِسُنَّتِي وَسُنَّةِ الْخُلَفَاءِ الرَّاشِدِينَ الْمَهْدِيِّينَ مِنْ بَعْدِي. அப்படி கருத்து வேறுபாடுகளை காணும் போது என்னுடைய வசியத் என்னவென்றால், நீங்கள் என்னுடைய சுன்னத்தையும் என்னுடைய நேர்வழியில் பயணிக்கிற குலஃபா ராஷிதூன்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள். அப்பு அலைஹா பின் நவாஜி,
அந்த சுன்னாக்களை உங்களுடைய கடைவாய் பற்களால் நீங்கள் கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள். இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மேலும் நான் உங்களுக்கு செய்கிற வசியத் என்னவென்றால், மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடியவைகளை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். فإن كل محدثة بدعة, மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்துகளாகும். وكل بدعة ضلالة, எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகளாகும். இன்னும் ஒரு ரிவாயத்திலே وكل ضلالة في النار, எல்லா வழிகேடுகளும் உங்களை நரகத்திற்கே இட்டுச் செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு எங்களுக்கு வசியத் செய்தார்கள் என்று இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இது முஸ்னத் அஹ்மத், திர்மிதி, அபூ தாவூத், நசாஇ போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக இறக்கி அல்லது தூதராக தேர்வு செய்து அவர்களை கொண்டு இந்த மக்களுக்கு நேர்வழி அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்தார். 23 ஆண்டுகளில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தொடர்ச்சியாக வஹி இறக்கி 2 விதமான வஹிகளை அவர்களுக்கு இறக்கினார். ஒன்று வஹி மத்லூ என்று சொல்லக்கூடிய குர்ஆன், இன்னும் ஒன்று வஹி கைரு மத்லூ என்று சொல்லக்கூடிய சுன்னா ஹதீஸ். இந்த 2 வஹிகளையும் 23 வருடங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா இறக்கினார். இறக்கி அதன் மூலம் இந்த மக்கள் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு தேவையான அனைத்தையும் அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எவைகளை செய்தால் நரகம் செல்வார்களோ அவைகள் அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டத்திலே ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். அந்த ஹஜ்ஜை ஹஜ்ஜத்துல் விதா என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த இறுதி ஹஜ்ஜிலே அரஃபா மைதானத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது சூரத்துல் மாஇதாவினுடைய 3வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூரணப்படுத்தி விட்டேன் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜிலே ஒன்று குழுமி இருக்கிறார்கள். அந்த மக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்னை பற்றி அல்லாஹ் உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எத்தி வைத்தீர்கள், நீங்கள் எங்களுக்கு நசிஹத் செய்தீர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி என்று சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்று அதை மக்களுக்கு எத்தி வைத்து விட்டார்கள். அதே போல நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் பெற்று மக்களுக்கு எச்சரிக்கை செய்து விட்டுத்தான் போனார்கள். இந்த உரையிலே இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த உரையில், இந்த உபதேசத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், فإنه من يعش منكم فسيرى اختلافا كثيرا, எனக்கு பிறகு வாழக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள். இது ஒரு முன்னறிவிப்பாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீன் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு முன்னறிவித்தல் ஆகும். அந்த முன்னறிவிப்பு அல்லாஹ்விடமிருந்து வந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயத்தில் பல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதன் மூலம் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறார். நிறைய கருத்து வேறுபாடுகள் சஹாபாக்கள் உயிரோடு இருக்கும் போது ஏற்பட ஆரம்பித்து விட்டது. சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுடைய காலத்தில் கருத்து வேறுபாடு. குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் கலீஃபாவாக ஆக்கப்படுகிறார்கள். ஒரு குரூப் முர்த்தத் ஆகிறார்கள்,
சுப்ஹானல்லாஹ். மதீனாவின் எல்லைகளில் இருந்த ஒரு சிலர் மதம் மாறுகிறார்கள். ஒரு குரூப் தங்களை முனாஃபிக்தனமாக முஸ்லிம்களாக அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தவர்களில் சிலர் நாங்கள் நபி என்று வாதிட ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு வஹி வருகிறது என்று வாதிட்டார்கள். இன்னும் ஒரு புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்து கொண்டிருந்த ஜக்காத்தை நாங்கள் இதற்கு பிறகு தர மாட்டோம் என்று மறுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தார்கள். இப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலிருந்து மார்க்கத்தில் முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் ஆரம்பித்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அது முற்றக்கூடிய மிக மோசமான நிலையை அடையக்கூடிய ஒரு சூழலை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு குரூப் சஹாபாக்களை டேமேஜ் பண்ண ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களுக்கு மார்க்க பற்றில்லை, குர்ஆன் சுன்னாவை சரியாக புரிய தெரியாது, எனவே இவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லி ஒரு குரூப் ஹவாரிஜிகள் என்று வெளியே போகிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் சஹாபாக்களில் ஒரு சிலரை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் வைத்து அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு அல்லாஹுடைய அந்தஸ்தை கொடுக்கிற அளவுக்கு ஒரு குரூப் வந்தது. அவர்கள் தான் ஷியாக்கள். இவர்களும் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறார்கள். ஹவாரிஜிகளும் ஷியாக்களும் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள். இதற்கு இடையில் சஹாபாக்கள் பயணிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லக்கூடிய ஒரு பிரயோகத்தை அந்த நேரத்திலே அறிமுகப்படுத்துகிறார்கள். ஹவாரிஜிகளும் அல்ல, நாம் ஷியாக்களும் கிடையாது, நாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய சுன்னாவை பற்றி பிடியுங்கள் என்று சொன்னார்களே, அந்த சுன்னாவை பற்றி பிடிக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னாக்கள் நாங்கள் என்கிற அந்த நிலைப்பாட்டை சஹாபாக்கள் எடுத்தார்கள். தொடர்ச்சியாக நாம் வரலாற்றை பார்க்கிற போது முஸ்லிம் சமுதாயத்திற்குள் இருந்து அல்லாஹுடைய விஷயத்தில் ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படைகள் விஷயத்தில் கருத்து வேறுபாடுகளை சிலர் உருவாக்கி கொண்டு வெளியே வருகிறார்கள். அந்த கருத்து வேறுபாடுகளை பூதாகரப்படுத்துகிறார்கள். குறிப்பாக கலா கதிருடைய விஷயத்தில் கலா கதிரை நாம் எப்படி நம்ப வேண்டும் என்கிற ஒரு அழகிய முறையை அல்லாஹுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த அழகிய முறையை தூக்கி எறிந்து விட்டு ஒரு குரூப் சொல்லுகிறது எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது, மனிதனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு குரூப் சொன்னார்கள், மனிதன் செய்து கொள்ளக்கூடிய செயல்களில் அல்லாஹுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, மனிதன் தான் முழுமையாக அதை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது ஈமானுடைய அர்க்கான்களில் ஒன்றிலே ஏற்பட்ட மிக மோசமான கருத்து வேறுபாடாகும். அதற்கு பிறகு அல்லாஹுடைய சிஃபாத்துகளை வைத்து, அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹுடைய திருநாமங்களை வைத்து கருத்து வேறுபாடுகள் வருகின்றன. முஅ்தஸிலாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வருகிறார்கள், ஜஹ்மியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வருகிறார்கள். ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்ற ஒருவன், அவன் ஒரு புதிய வழிகேட்டை சமுதாயத்திலே விதைக்கிறான். அல்லாஹுடைய பெயர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அல்லாஹுடைய பண்புகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொன்ன போது கண்ணியத்திற்குரியவர்கள், அவனுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம், சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் போய் அவர்கள் தான் ஜஹ்மியாக்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். இந்த ஜஹ்மியாக்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க வந்தவர்கள் முஅ்தஸிலாக்கள். அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுக்கு பெயர்கள் இருக்கின்றன, பண்புகள் கிடையாது என்றார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சமீ, அல்லாஹ் பசீர், அல்லாஹ் ரகீப், அல்லாஹ் அலீம் என்றெல்லாம் வருகிறது. அல்லாஹ்வுடைய பெயர்கள், இது பெயர்களாக ஏற்றுக்கொள்ளுவோம். அல்லாஹ் ரஹ்மான் என்றால் ரஹ்மான் என்று அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஆனால் ரஹ்மத் என்கிற ஒரு பண்பு அல்லாஹ்வுக்கு கிடையாது, சம் என்கிற ஒரு பண்பு அல்லாஹ்வுக்கு கிடையாது, கலாம் என்கிற ஒரு சிஃபத் அல்லாஹ்வுக்கு கிடையாது என்று அல்லாஹ்வுடைய பண்புகளை எல்லாம் நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படியாக சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த சமுதாயத்தில் மார்க்க விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. உலகம் அழியும் வரையும் வருமா வராதா? வந்தே தீரும். ஏன் வரும் என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். فإنه من يعيش منكم بعدي فسيرى اختلافا كثيرا. எனக்கு பிறகு வாழக்கூடியவர்கள் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள். எதுல? மருத்துவத்தை பற்றி சொல்லவில்லை அல்லாஹுடைய தூதர்,
கணிதத்தை பற்றி சொல்லவில்லை, அல்லது புவியியலை பற்றி சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக் கொண்டிருக்கிற விஷயம் மார்க்கம். எனவே மார்க்கத்தில் உலகம் அழியும் வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் ஏன் இவர்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள், இந்த உலமாக்கள் ஏன் இந்த சமூகத்துக்கு இப்படி செய்கிறார்கள், ஏன் இந்த இயக்கம் இப்படி நடந்து கொள்கிறது என்று விரக்தி அடையக்கூடாது. முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சத்தியத்தை தேட வேண்டும், எது உண்மை என்பதை தேட வேண்டும், எது சரியான தீன் என்பதை தேட வேண்டும். அவர்களுடைய பொறுப்பு. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருப்பது இந்த உலகத்தை அனுபவித்து விட்டு போவதற்காக அல்ல. இந்த பொதுவாக மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பங்கள் தான் பிரதானமானவை. அது பொருளாதாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அல்லது பட்டம் பதவிகளாக இருக்கலாம். இதுதான் வாழ்க்கையில் முக்கியம் என்று மனிதன் நினைக்கிறான். ஆனால் இது பொய். இதை சரியாக நீங்கள் பார்த்தால் உலகத்தில் இந்த விஷயங்களால் ஒன்றுமாக போவதில்லை. பட்டங்கள், பதவிகள், பொருளாதாரம். அண்மையிலே மிகப்பெரிய ஒரு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு நிறுவனத்தின் நிறுவனர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலிலே அங்குள்ள கட்டிலே படுக்கிற போது இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை எழுத்து மூலம் கொடுத்து விட்டு போனார். அதிலே அவர் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், என்னிடத்தில் வேண்டிய அளவு பொருளாதாரம் இருக்கிறது, என்னுடைய தேவைக்கு அதிகமாக என்னிடம் பொருளாதாரம் இருக்கிறது, என்னுடைய பேரும் உலகமெல்லாம் எல்லோருக்கும் அறிமுகமான பெயராக இருக்கிறது. ஆனால் இதை வைத்து இந்த நேரத்தில் என்னால் என்ன செய்ய முடியும்? மருத்துவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், அவருக்கு கேன்சர். என்னிடம் இருக்கிற எத்தனை கோடிகள் ட்ரில்லியன்கள் பணத்தை வைத்தும் என்னுடைய கேன்சரை குணப்படுத்த முடியாது. எனவே இந்த உலகத்தில் எல்லாம் பொருளாதாரம் என்று நினைத்து வாழ்வது போலியானது என்பதை ஒரு முஸ்லிம் அல்லாத மிக அதிகமாக இந்த உலகத்தை தன்னுடைய கைகளில் வைத்திருந்த ஒரு மனிதர் சொல்லிவிட்டு போகிறார். நம்ம யோசிக்க வேண்டும். நம்முடைய கண் முன்னால் நம்ம காணக்கூடிய காட்சிகள் இவை. நம்ம மூத்தான எல்லாம் ஹலாஸ். முதலாவது நம்ம மௌத்தான நம்முடைய சமுதாயம் என்ன செய்கிறது? நம்முடைய பொடியை கொண்டு வந்து மையத் ஜனாசா என்று அதற்கு பெயர் வைத்து, அதுக்கப்புறம் பாப்பாவும் இல்லை, மகனும் இல்லை, மச்சானும் இல்லை, மாமாவும் இல்லை. நமக்கு சொல்றது மையத் ஜனாசா. கொண்டு வந்து ஒரு கட்டிலோ அல்லது உயரமான ஒரு இடத்திலோ வைத்து விட்டு முதலாவது நாம் அணிந்திருக்கிற அனைத்தையும் கழட்டி எடுத்து விடுவார்கள். நாம் அணிந்திருக்கிற அனைத்தையும் கழட்டி எடுத்து விடுவார்கள். அட்லீஸ்ட் நம்ம பல்லொன்று கட்டி இருந்தால் அதையும் கழட்டி எடுத்துடலாம். ஒரு சின்ன மோதிரம் கையில் இருந்தால் அதையும் கழட்டி எடுத்து விடுகிறார்கள். வெறுமனே ஒரு வெள்ளை துணியால் நம்மை போர்த்தி வைத்து விடுகிறார்கள். இவ்வளவுதான் நம்முடைய சொத்தும் பொருளாதாரமும் நம்முடைய ஓட்டமும் ஆட்டமும். இதை எப்போது புரிகிறோமோ அப்போது நாம் சத்தியத்தை தேட ஆரம்பிப்போம், சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போம். ஏனென்றால் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற ஆயுள், அதிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு தரப்பட்டிருக்கிற ஆயுள் வெரி ஷார்ட். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70. என்னுடைய சமுதாயத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடையில் தான் என்று சொல்கிறார்கள். அவ்வளவுதான் இந்த உலகத்தில் வாழ போகிறோம் மேக்சிமம் இருந்தால். அதுக்கு முதல் சிறுவர்களாக மூத்தாகலாம், வாலிபர்களாக மூத்தாகலாம், 60க்கு முதல் மூத்தாகலாம். இருந்தால் மேக்சிமம் ஒரு 70 வருடங்கள் இருக்க போகிறோம். இவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கையில் உண்மை. இதற்கு பிறகுள்ள பயணம் இருக்கிறதா இல்லையா? அதுதான் நம்ம முடிவெடுக்க வேண்டிய விஷயம். மௌத்தான பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்ன போது, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்ன போது, காபிர்கள் சொன்னார்கள், இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூது வ நஹ்யா வ மா யுஹ்லிகுனா இல்லா தஹர். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் பிறக்கிறோம், மரணிக்கிறோம், நாங்களாக பிறக்கிறோம், நாங்களாக மரணிக்கிறோம், காலம்தான் எங்களை அழிக்கிறது என்று சொன்னார்கள்.
மௌத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்ன போது ஒருவன், ஒரு காஃபிர், மரணித்து இத்து போன ஒருவருடைய உடம்பில் இருந்து ஒரு முள்ளை, எலும்பு துண்டை கொண்டு வந்து இப்படி உதிர்த்தி காட்டி, இப்படி மண்ணோடு மண்ணாக போகிற நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுவதா, மீண்டும் வாழ்வதா என்று கேலியாக கேட்டார். அன்புள்ள சகோதரர்களே, நாம் முடிவெடுக்க வேண்டும், மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா? அந்த வாழ்க்கையை நான் நம்புகிறேனா இல்லையா? அந்த வாழ்க்கையை நம்பிவிட்டால் அந்த வாழ்க்கைக்குரிய விளைநிலம் தான் இந்த 60 வருட 70 வருடைய வாழ்க்கை, இந்த உலகம். அந்த வாழ்க்கைக்கு நம்மை ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு தரப்பட்ட அவகாசம் தான் இது. அது புரியும். சரியாக அதை புரிந்தால் சரியாக இது புரியும். அதை சரியாக புரியாதவர்களால் இதை சரியாக புரிய முடியாது. எவ்வளவுதான் கத்தி பயான் பண்ணினாலும், எவ்வளவுதான் உரக்க பேசினாலும் அவர்களால் இதை ரியலைஸ் பண்ண முடியாது. பயானை கேட்டுவிட்டு அவர்கள் திரும்ப போய் இந்த உலகத்திற்காகத்தான் போராடுவார்கள், இந்த உலகத்திற்காகத்தான் உழைப்பார்கள், இந்த உலகத்திற்காகத்தான் சண்டை பிடிப்பார்கள், இந்த உலகத்திற்காகத்தான் கஷ்டப்படுவார்கள், இந்த உலகத்திற்காக வேண்டி எதுவும் செய்வார்கள். மனைவியை தலாக் சொல்ல வேண்டுமா சொல்லுவார்கள், பெற்றோரை கொடுமைப்படுத்த வேண்டுமா கொடுமைப்படுத்துவார்கள், கொலை செய்ய வேண்டுமா கொலை செய்வார்கள், அநியாயம் செய்ய வேண்டுமா செய்வார்கள், பெருமையோடு வாழ வேண்டுமா வாழுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதுல கிளியர் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை 100% உண்மையானது என்று நாம் எல்லோரும் நம்பி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நம்பிக்கை தான் இங்கே நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது. இப்ப நமக்கு தேவை வாழ்க்கை மட்டுமல்ல, வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புவது மட்டுமல்ல, கபரிலே நஈமுல் கபர், அதாபுல் கபர் என்று 2 இருக்கிறது. கபரில் சுகமான நிலை, வேதனையோடு இருக்கிற நிலை. மஹ்ஷரிலே அரசின் கீழ் நிழல், நிழல் இல்லாத நிலை. நரகம், சுவர்க்கம். நரகத்தின் மேலே ஒரு பாலம். அந்த பாலம் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, முடியை விட மென்மையானது, வாளை விட கூர்மையானது. சிராத் என்கிற பாலம் முடியை விட மென்மையானது, வாளை விட கூர்மையானது. அந்த பாலத்தை கிராஸ் பண்ணணும். ஏதோ ஒரு ஸ்பீடில், மேக்சிமம் ஸ்பீடும் இருக்கிறது. காற்று வேகத்தில், கண்ணிமைக்கிற வேகத்தில் என்று அதை கிராஸ் பண்ணுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆக லோ லெவல் தவழ்ந்து தவழ்ந்து கிராஸ் பண்றது. அந்த பாலத்தை கிராஸ் பண்ண அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். பாலத்தை கிராஸ் பண்ணிட்டோம் என்றால் அடுத்தது ஒரு இடம் இருக்கிறது, கந்தரா. பாலத்தை கிராஸ் பண்ண உடனே சுவர்க்கம் இல்லை. பாலத்தை கிராஸ் பண்ண அல்ஹம்துலில்லாஹ் பாஸ். அதற்கு பிறகு ஒரு இடம் இருக்கிறது, அதுக்கு பேர் கந்தரா, ஹதீஸ்ல வருது. அந்த கந்தராவில் வைத்து எல்லோரையும் கிளீன் பண்ணுவது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், முரண்பாடுகள் இருக்கும் கிராஸ் பண்ணின ஆட்களுக்கு இடையில. அவற்றை ஹலாலாக்கி கொண்டு சுவர்க்கத்திற்குள் நுழைகிற போது உள்ளம் கிளீனாக, தூய்மையான உள்ளத்தோடு சுவர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும். அதற்கான ஏற்பாடு கந்தராவில் நடக்கும். அதுக்கு பிறகுதான் சுவர்க்கம். சுவர்க்கத்துக்கு உள்ள போனாலும் எல்லோருக்கும் ஒரே லெவல் கிடையாது, நியாயம் இல்லை தானே? சுவர்க்கத்திற்குள் போகக்கூடிய எல்லோரையும் ஒரே லெவலில், ஒரே கிளாஸில் அல்லாஹ் வைக்க மாட்டான். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கிறது. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் 100 கிளாஸ். கிளாஸ் என்று சொன்னால் சும்மா சிம்பிளா புரியறதுக்கு நான் சொல்றேன், ஃபிளைட்ல எக்கனாமி கிளாஸ், ஹையர் எக்கனாமி, பிசினஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று இருக்கிறது. அது மாதிரி ஹோட்டல்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஸ்டார்கள், 3 ஸ்டார் ஹோட்டல், 4 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் என்று இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டார் கூட கூட ஃபெசிலிட்டிஸ் கூடும், கிளாஸ் கூட கூட ஃபெசிலிட்டிஸ் கூடும். இது சிம்பிளா புரியறதுக்கு சொல்றேன். அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை அப்படி புரிய வைக்க முடியாது நம்மால. அப்ப சுவர்க்கத்தில் பல கிளாஸஸ், பல தரஜாக்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை முழுமையாக அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து வாழுகிறான். இன்னும் ஒருவன் சிறுக்கு சேரல, 5 நேர தொழுகையை தொழுகிறது, மற்ற கடமைகளை ஓரளவு பேணிக் கொள்றது,
ஆனா மற்ற விஷயங்களையும் தாராளமாக பார்த்து கொண்டு போகிறான். ரெண்டு பேரையும் சுவர்க்கத்துக்கு அனுப்பி ஒரே கிளாஸில் வச்சா நியாயம் இல்லை. எனவே அல்லாஹு தஆலா அவர்களுக்குரிய கிளாஸையும் அங்கே வித்தியாசப்படுத்தினால் சுவர்க்கம் முழுமையாக இன்பகரமான இடம். இந்த லைஃப் 100% உண்மை என்று நாம் எல்லோரும் நம்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நம்பிக்கை தான் நம்மை எங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, 5 நேரமும் நம்மை மஸ்ஜிதுக்கு கொண்டு வருகிறது, ரமலானில் நோன்பு பிடிக்க வைக்கிறது, ஜக்காத் வருடம் முடிந்தால் கொடுப்பதற்குரிய உந்துதலை தருகிறது, ஹஜ்ஜு கடமையாகும் போது மக்காவுக்கு போய் ஹஜ் செய்ய வைக்கிறது, சதகா செய்ய தூண்டுகிறது, தஅவா செய்ய தூண்டுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில், அதாவது மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நேர்வழியோடு நாம் பயணிக்க வேண்டும். அதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அந்த வசியத். நிறைய கருத்து வேறுபாடுகள் மார்க்கத்தில் வரும். கொண்டு வருகிறவர்கள் காவிர்கள் அல்ல. இந்த மார்க்கத்தில் தீனுல் இஸ்லாத்தில் கருத்து வேறுபாடுகளை கொண்டு வருவார்கள். அப்ப யாரு கொண்டு வருவார்கள்? தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் கொண்டு வருவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பக்கம் விரக்தி அடையக்கூடாது. இன்றைய நிறைய பேருடைய மனநிலை விரக்தி. என்னன்னு கேட்ட, இந்த மௌலைமாரே இப்படி சண்டை பிடிச்சிட்டு இருந்தால் நம்ம இதுக்குள்ள போய் என்ன பண்ண, நான் ஜென்டில்மேன் டைப்ல இருந்துட்டு போறேன், மொடரேட் முஸ்லிம், இப்படி ஒரு குரூப் இருக்கு. அப்படி போகவும் முடியாது. இன்னும் ஒரு குரூப் இருக்கிறது, மெஜாரிட்டி, பெரும்பான்மை எந்த பக்கம் போகிறது அங்கே நான் போகிறேன் என்று போறது. இன்னும் ஒரு குரூப் இருக்கிறது, ஹீரோ வர்ஷிப். ஹீரோ வர்ஷிப் சொன்னால் அவருடைய ஒரு ஹீரோவை உருவாக்குறது. அவரிடத்தில் சில நல்ல பண்புகள் இருக்கும், சில நல்ல முன்மாதிரிகள் இருக்கும். எனவே அந்த நல்ல பண்புகளையும் நல்ல முன்மாதிரிகளையும் வைத்துக் கொண்டு அவர் சொல்ற எல்லாமே சரி, அவர் சொல்றபடி வாழ்வதுதான் என்னை சுவர்க்கத்திற்கு கொண்டு போகும் என்று நிற்பது, இதுவும் பிள்ளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மார்க்கத்தின் பேரால் நிறைய கருத்து வேறுபாடுகளை நீங்கள் காண்பீர்கள். அப்படி காணுகிற போது அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன மின் பஅதி, என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். சுன்னா என்று சொன்னால் செய்தால் நன்மை, விட்டால் குற்றமில்லை என்ற சுன்னாவல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை முறை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடையலாம், இந்த உலகத்தில் சரியாக வாழலாம், அதற்கு தேவையான அனைத்தையும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதுதான் சுன்னத்துர் ரசூல். அவர்களுடைய வழியில் நேர்வழி நடந்த ஹலீஃபாக்கள் சென்றார்கள். முஸ்லிம்கள் ஏகமனதாக நேர்வழி நடந்த ஹலீஃபாக்களாக அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் ஹத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய 4 பேரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏகமனதாக. அவர்களுடைய சுன்னாவில் பயணிப்பது, இதுக்குள்ள இறங்கி ஆர்கியூமெண்ட், குலஃபாக்களுடைய சுன்னாக்கள் என்று அதுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் பிழைகளை காட்டி குலஃபாக்களுடைய சுன்னா என்று சொல்லி வருவது. உண்மையாக நம்மில் ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவுக்கு மாற்றமாக ஒருவர் ஒரு விஷயத்தை செய்தால் கடைசி வரைக்கும் அதை விட மாட்டோம். குறைந்தபட்சம் மனசுக்குள்ள கவலையும் வரும், வேதனையும் வரும். ஆனால் இருக்கிறாங்க மௌலவிகள், தாயிகள், கொள்கையில பிடிப்புள்ள சகோதரர்கள் உடனே எழும்பி கேட்பாங்க. இப்ப இந்த காலத்தில் 1500 வருடங்களுக்கு பிறகு, அப்ப சஹாபாக்கள், குறிப்பாக குலஃபாஉர் ராஷிதூன்கள் ரசூலுல்லாஹுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக ஏதாவது ஒன்றை செய்கிற போது மற்ற சஹாபாக்கள் மௌனமாக இருந்திருப்பார்களா? நீங்க செய்யறது ஓகே என்று விட்டுட்டு போயிருப்பாங்களா? பிள்ளையா செய்யும் போது நெவர், ஒரு காலமும் இல்லை, தட்டி கேட்டிருப்பார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், குலஃபாஉர் ராஷிதூன்களுடைய சுன்னாவையும் எடுங்கள். ஏனென்றால் அவர்கள் அக்யூரேட்டாக 100% என்னுடைய சுன்னாவை தான் பின்பற்றுவார்கள். அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற போது நிறைய சொத்துக்களை தேடி வைத்து விட்டு மௌத்தாரார், என்ன ஃபாயிதா? நிறைய லேண்ட்ஸ் இருக்கிறது, நிறைய காணி வாங்கி போட்டிருக்கிறார், கொழும்புல பில்டிங்ஸ் இருக்கிறது, நிறைய வாகனம் இருக்கிறது,
நாட்டை தாண்டி வெளிநாட்டிலும் சொத்துக்கள் வாங்கி வைத்திருக்கிறார். அக்கவுண்ட்ல நிறைய காசு இருக்கிறது, மனைவியிடத்தில் நிறைய நகை இருக்கிறது, வீட்டில் பெருமதியான கற்கள் இருக்கின்றன. மௌத்தா போயிட்டார். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, என்ன ஃபாயிதா? இவருக்கு கிடைத்த பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹ்வுக்காக இவர் செலவழித்திருந்த, அல்லாஹ்வுக்காக பள்ளிக்கு கொண்டு கொட்டுங்கன்னு சொல்லல, அல்லது எல்லாத்தையும் தாவாவுக்கு டெடிகேட் பண்ணுங்கன்னு சொல்லல. அல்லாஹ்வுக்கான்றது உன்னுடைய மனைவிக்கு நீ சாப்பிட கொடுப்பதும் அல்லாஹ்வுக்காக தான், உன்னுடைய பிள்ளைகளை படிப்பிக்கிறதும் அல்லாஹ்வுக்காகத்தான், உன்னுடைய பேரண்ட்ஸுக்கு நீ செலவு செய்வதும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வதுதான். உன்னுடைய வீட்டுக்கு முன்னால் போகிற வீதி டேமேஜ் ஆக இருக்கிறது என்றால் அதை நீ ஒழுங்குபடுத்தினால் அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான். பலஸ்தீனத்திலே மக்கள் பாதிக்கப்படும் போது உன்னுடைய டொனேஷன் அங்கு அனுப்புறாய் அல்லாஹ்வுக்காகத்தான். அப்ப உன்னுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுக்காக நீ சேமித்து வைத்தவை நிச்சயமாக மௌத்துக்கு பிறகு உனக்கு கை கொடுக்கும். அது இல்லாம வேற என்ன கை கொடுக்க போகுது? அந்த பொருளாதாரம், சதக்காக்கள், தர்மங்கள், ஜக்காத்துகள் எல்லாம் கை கொடுக்க வேண்டும் என்றால் கபருக்குள் நீ போய் இருக்கிற போது நீ ஒரு நேர்வழியில் பயணித்த மனிதனாக போயிருக்க வேண்டும். அங்க போனா கேட்கப்படுற கேள்வி என்ன? கபருக்குள்ள மன் ரப்புக மா தீனுக மன் நபியுக அல்லது மா ஹாதா ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீஹி. இதான் கேள்வி. நானும் சந்திக்கணும், நீங்களும் சந்திக்கணும், பெரிய பெரிய ட்ரில்லியனர்ஸும் சந்திக்கணும், ரோட்ல படுக்கிற மிஸ்கீனும் ஃபக்கீரும் சந்திக்கணும். எல்லோரிடமும் இந்த 3 கேள்விகள் இருக்கிறது. நம்புறோமா இல்லையா? ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்த 3 கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? நான் பணக்காரன், எனக்கு ஜனாதிபதி ஃப்ரெண்ட், எனக்கு பிரைம் மினிஸ்டர் நல்லா தெரியும், எனக்கு அந்த மினிஸ்டர் கூட்டாளி, எனக்கு டிஐஜி ஃப்ரெண்ட், எனக்கு அந்த லோயர் நல்ல க்ளோஸ். கபருக்குள்ள போய் பிரயோசனமா? மன் ரப்புக்கு ரப்பி அல்லாஹ்னு சொல்லும், மா தீனுக்க தீனி அல் இஸ்லாம் என்று சொல்லும், மன் நபியுக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும். இதற்காக நம்ம உலகத்தில் கிடைத்திருக்கிற அந்த அவகாசம். இப்ப கிட்டத்தட்ட சின்ன பிள்ளைகளாக ஒரு 10-12 வருஷம் இருப்போம். அதுக்குள்ள நமக்கு அது சரியா படாது. பருவ வயதை 13-14 வயதில் அடைவோம். அதை அடைந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் நம்ம சத்தியத்தை தேடுவதற்காக ஒதுக்கிய நேரம் என்ன? ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் தூங்குறோம், குறைந்தபட்சம் 8 மணி நேரம் ஒர்க் பண்றோம். 16 பேச்சு இன்னும் எத்தனை இருக்கு? இன்னும் 8 மணி நேரம் இருக்கு. 8 மணி நேரம் தூங்குறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். 8 மணி நேரம், குறைந்தது 8 மணி நேரம் உழைக்கிறோம். அதுக்கு பிறகு சாப்பிட்றோம், அதுக்கு கொஞ்ச நேரம். ரைட். விளையாடுகிறவர்கள் விளையாடுகிறார்கள், அதுக்கு டைம். நண்பர்களோடு அரட்டை அடிப்பது, அதுக்கு டைம். ஃபெமிலியோடு அங்கும் இங்கும் போய் வருவது, அதுக்கு டைம். அப்ப சத்தியத்தை தேடுவதற்கு நம்ம ஒதுக்கின டைம் என்ன? சும்மா அப்படி இருந்துட்டு போய் கபருக்குள்ள மன்ற புக்கமா முந்தி என்ன செய்வாங்கன்னா தலைமாட்டில் உட்கார்ந்துடுவார், மையத்தை கபருக்குள்ள வச்சுட்டு. யாரு? மொதினாரோ அல்லது பள்ளி இமாமோ ஒரு லெப்பையோ அல்லது அதுக்குன்னு ஒரு ஊர்ல சிலர் அப்பாயின் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவங்க தலைமாட்டில் உட்கார்ந்து மையத்தை கபருக்குள்ள வச்சுட்டு தல்கீன் ஓதுறது எழுதி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு, மன் ரப்புக்க என்று கேட்டால் ரப்பி அல்லாஹ் என்று சொல்லு, மா தீனுக்க என்று கேட்டால் தீனி அல் இஸ்லாம் என்று சொல்லு, மன் நபியுக்க என்று கேட்டால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு என்று சொல்லி கொடுக்கிறது. சாத்தியம் அது? இது மார்க்க அடிப்படையில் ஆதாரமற்றது. 2வது லாஜிக்கலி இம்பாசிபிள். மார்க்கத்தில் ஆதாரம் இருந்தா நோ லாஜிக். மார்க்கத்தில் அப்படி ஒரு ஆதாரம் இல்லை. அப்ப அறிவுபூர்வமாக யோசிச்சு பார்த்தா கூட சாத்தியம் இல்லை. எப்படி ஆன்சர் பண்ற சகோதரனை? கொஞ்சம் யோசி. சும்மா இப்படி போயிட்டே இருந்தோம்னா மௌத்து வந்துட்டே இருக்கும். கபருக்குள்ள போய் அல்லது கபருக்குள்ள போறதுக்கு முன்னாடி மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தில் இருந்து ஒரு கஃனை கொண்டு வந்து நம்முடைய தலைமாட்டில உட்கார்ந்து, யா ரூஹல் ஹபீஸா உஹ்ருஜி இலா சஹத்தி மினல்லாஹி வ அஸாப், கெட்ட ஆத்மாவே, கெட்ட உயிரே,
அல்லாஹுடைய கோபத்தின் பக்கமும் அவனுடைய தண்டனையின் பக்கம் வெளியே வா என்று அழைக்கிற போது ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன் என்று கத்தி என்ன பிரயோசனம்? யா அல்லாஹ் கொஞ்சம் டைம் கொடு, நான் முந்திருந்த மாதிரி இருக்க மாட்டேன். யா அல்லாஹ் சத்தியத்தை தேடுவேன், நல்லவனாக வாழுவேன், சதக்கா கொடுப்பேன் என்று அந்த நேரத்தில் கத்தி என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்ப வீட்டுல நீங்க பிள்ளைகளுக்கு படி 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 என்று சொல்றீங்க, சும்மா சுத்துறாங்க. ரிசல்ட்ஸ் வருது 3W. இப்ப வந்து உட்கார்ந்துட்டு அழுறாரு, என்ன சொல்லுவீங்க? இப்ப அழுது என்ன பிரயோசனம்? நான் படிக்க சொன்ன நேரத்துல படிச்சிருக்கேன். ஆனால் அவருக்கு அடுத்த சான்ஸ் இருக்கு, இன்னும் ஒரு ட்ரை பண்ணலாம். ஆனா மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நொடி முற்படுத்தப்படவும் மாட்டார்கள், பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மார்க்கத்தில் கருத்து வேறுபாடு வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த உலகம் குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொண்டவர்களுடைய பார்வையில் ஒரு சோதனை களமாகும். எதற்கான சோதனை என்றால், யார் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் பிடிப்பாக இருக்கிறார் என்று அறிவது, யார் சத்தியத்தை புரியாமல் அதிலே வீக்காக இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கான சோதனை களமாகும். மௌத்து வரும், கபர் இருக்கிறது, அதுல வாழ வேண்டும். எனவே இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நம்முடைய இப்போது இருக்கிற காலத்தில் நம்மால் முடியுமானவரை சரியான மார்க்கத்தை அறிந்து அதில் உறுதியோடு இருந்து மௌத்தாக நாம் எல்லோரும் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் சில முன்னறிவிப்புகள் செய்திருக்கிறார்கள். அந்த முன்னறிவிப்புகள் நடப்பது உண்மையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு ஆதாரமாகும். அந்த முன்னறிவிப்புகள் நடக்காவிட்டால் அவர் ஒரு போலி நபியாக போய்விடுவார். நஅூது பில்லாஹ். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முன்னறிவிப்பை பற்றி முதல் குத்பாவிலே நம்ம சுட்டி காட்டியிருந்தோம். அதே போல இன்னும் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். பதஅல் இஸ்லாமு கரீபன் வ சயஊது கரீபன் கமா பதஅ ஃபதூபா லில் குரபா. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இஸ்லாம் ஒரு ஸ்ட்ரேஞ்சான நிலையில் ஆரம்பமானது. தமிழ்ல நம்ம அனாதரவு என்று சொல்லுவோம், அனாதரவான நிலை. ஸ்ட்ரேஞ்சர் என்று சொன்னா ஊருக்கு புதிய ஆள். எல்லோரும் ஆச்சரியமா, ஊருக்குள்ள ஒருவர் அடிக்கடி போய் வாரார், யாருக்கும் அவரை தெரியாது. அவரை ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக பார்ப்பார்கள், அவர் என்ன செய்தாலும் நோட் பண்ணுவார்கள். அது போன்ற ஒரு நிலையில் தான் இஸ்லாம் ஆரம்பமானது. இப்ப இஸ்லாத்தை சொன்ன போதெல்லாம் அதை ஆச்சரியமாகவே பார்த்தார்கள். وَسَيَعُودُ غَرِيبًا كَمَا بَدَأَ. எப்படி அனாதரவான ஒரு ஸ்ட்ரேஞ்சான நிலையில் அது ஆரம்பமானதோ அதே போன்ற நிலைக்கு மீண்டும் வரும். ஃபதூபா லில் குரபா. அந்த நேரத்தில் குரபாக்களாக பார்க்கப்படுகிறவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள், நன்மாராயம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் எல்லோரையும் சேர்த்தருள்வானாக. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தது சத்தியம், அதுல மாற்று கருத்தில்லை. அதை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதே போல பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சத்தியத்தோடு வாழ்கிறவர்களை ஆச்சரியமாக பார்ப்பார்கள். அவர்களை தனிமைப்படுத்தி பார்ப்பார்கள், வித்தியாசமாக பார்ப்பார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறோம், வித்தியாசப்படுத்தப்படுகிறோம், தாம் விமர்சிக்கப்படுகிறோம் என்று பயந்து மிங்கிளாகி விடக்கூடாது. அவர்கள் கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரின் வாழ்த்து இருக்கிறது. ஃபதூபா லில் குரபா. அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலேயே இன்று நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால், இந்த நாட்டிலே பல முகாம்களை நம்ம காணுகிறோம், பல சிந்தனை பிரிவுகளை காணுகிறோம்,
பல இயக்கங்களை காணுகிறோம். எல்லோரும் நாங்கள் தான் உண்மையான கொள்கைவாதிகள், நாங்கள் தான் சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று வாதிட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் சத்தியம் எது? உண்மையான சத்தியம் எதுவென்றால் அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் ஹுலஃபா ராஷிதீன் அல் மஹ்தியின். இதுதான் சத்தியம். ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர் ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضلاலா. இதுதான் சத்தியம். ஏனென்றால் இதை நம்ம யாரும் கற்பனையாக சொல்லவில்லை, ஆதாரத்தோடு சொல்கிறோம். திர்மிதியிலே வருகிறது, அஹ்மதிலே வருகிறது, இப்னு மாஜாவிலே வருகிறது, நசாயிலே வருகிறது. இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கருத்து வேறுபாடுகள் வரும். மார்க்கத்தில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சொர்க்கம் போக வேண்டும் என்றால், நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய சுன்னாவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். என்னுடைய ஹுலஃபா உர் ராஷிதூன்கள் நேர்வழியில் சென்ற என்னுடைய ஹுலஃபா உர் ராஷிதூன்களுடைய சுன்னாவை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் சத்தியம். பிதஅத்துகளை எச்சரிக்கை செய்கிறேன், பிதஅத்தில் போய் விழுந்து விடாதீர்கள். பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள், வழிகேடுகள் எல்லாம் நரகத்திற்கு போகும் என்கிறார்கள். அப்ப சுன்னாவை பின்பற்ற வேண்டும், பிதஅத்தை விட வேண்டும். சுன்னாவை பின்பற்ற வேண்டும், பிதஅத்தை விட வேண்டும். இதில் பயணிப்பதுதான் சத்தியமாகும், இதில் பயணிப்பதுதான் வெற்றிக்குரிய வழியாகும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே குரபாக்கள் யார் என்றால், இன்றைய காலத்தில் குரபாக்கள் என்ற அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ், பரதேசிகளாக அனாதரவானவர்களாக பார்க்கப்படக்கூடிய அந்த கூட்டம் யார் என்றால், யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் அறிந்து பின்பற்ற துடிக்கிறார்களோ, பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராத பித்அத்துக்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையை அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள்தான் குரபாக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தாண்டி ஒரு குரபா, ஒரு கரீப் வர முடியாது என்பதையும் நம்ம புரிந்து கொண்டு, நாம் ஒவ்வொருவரும் அந்த குரபாக்கள் கூட்டத்தில் நான் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு, பிரார்த்தனையோடு அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.